தற்பொழுது ஒரு அண்மை செய்தி. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்து சென்னை பாரிமுனையில் வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்து சென்னை பாரிமுனையில் வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்து சென்னை பாரிமுனையில் வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜனநாயக வழக்கறிஞர்கள் சங்கம், சமத்துவ வழக்கறிஞர்கள் சார்பில் கண்டன முழக்கங்களை எழுப்பி இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய கோரி சாலையில் திரண்ட வழக்கறிஞர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்வசூரியன் இணைகிறார். வணக்கம் செல்வசூரியன், இந்த சாலை மறியல் குறித்தான விவரங்களை வழங்கலாம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை என்பது தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் அவர் சமீபத்தில் கொலை செய்யப்பட்டதிலிருந்து தமிழக அரசியல்ல பல்வேறு சிக்கல்கள் என்பது எழுந்திருக்கிறது. சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு என்பது தமிழகத்துல மிகவும் குறைந்திருப்பதாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். குறிப்பாக இந்த குற்றச்சாட்டு என்பது பல்வேறு தரப்பிலிருந்து இருந்து வந்த நிலையில வழக்கறிஞர்களும் தற்போது போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இன்று இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு உண்மை குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து தற்போது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது சாலையில அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக இந்த பாரிமுனை பகுதிகளில் இந்த போக்குவரத்து என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டது. அதோடு மட்டுமில்லாமல் உயர்நீதிமன்ற வளாகத்தை சுற்றி 300க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் திடீரென பேரணி சென்றனர். அதன் காரணமாக பகுதியில் கடுமையான பரபரப்பு என்பது நிலவி வருகிறது. இந்த வழக்கை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் தற்போது 11 பேர் வரை கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவர்கள் உண்மை குற்றவாளி இல்லை, உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும். அதே போல இந்த வழக்கினை சிபிஐயிடம் ஒப்படைத்து நடவடிக்கை எடுத்தால்தான் உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என்ற கோரிக்கையை முன்வைத்து வழக்கறிஞர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். செல்வசூரியன், தற்போது இந்த வழக்கறிஞர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்? அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் முதல் கோரிக்கையாக இருப்பது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கு உண்மையான குற்றவாளிகளுக்கு மட்டுமே தண்டனை என்பது வழங்கப்பட வேண்டும். தற்போது கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல என்கிற கோரிக்கை முதலாக இருக்கிறது. அதன் பின்னராக பார்த்தோம் என்றால் இந்த வழக்கினை மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிபிஐயிடம் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள். வழக்கு என்பது தீவிர விசாரிக்கப்பட்டு உடனடியாக இந்த வழக்கில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்பது இரண்டாவது கோரிக்கையாக இருக்கிறது. அடுத்த கோரிக்கையாக பார்த்தோம்னா நீண்டகால கோரிக்கையாக இருக்கக்கூடிய இந்த வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். அப்போதுதான் இனிமேல் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். இந்த மாதிரியான சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாமல் இருக்க அந்த சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்கிறது மூன்றாவது கோரிக்கையாக இருக்கிறது. மேலும் தமிழக அரசின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றும் உடனடியாக இந்த வழக்கை சிபிஐயிடம் மாற்றி சிபிஐ இந்த வழக்கை எடுத்து விசாரணை நடத்தினால்தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இருக்கக்கூடிய உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யப்படுவார்கள், அப்போதுதான் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்கிற கோரிக்கை மூன்றாவது கோரிக்கையாக இருக்கிறது. மாலதி. செல்வசூரியன், தற்போது தொடர்ந்து வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை கைது செய்யும் நடவடிக்கை ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதா? இந்த போராட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா முதல் கட்டமாக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் மரணத்திற்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது உயர்நீதிமன்ற வாசலில் நடத்தப்படும் என்கிற அறிவிப்பு தான் வெளியிடப்பட்டது. அந்த அறிவிப்பின்படி 1:30 மணிக்கு ஒரு 300க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் அந்த உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆவின் வாசல்ல கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பிறகு அந்த ஆர்ப்பாட்டம் என்பது திடீரென சாலை மறியலாக மாறியது. அதன் காரணமாக உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த சாலையில போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகமானது. அதன் பிறகு கூடுதலாக பார்த்தோம்னா திடீரென அவர்கள் 300க்கும் மேற்பட்டவர்கள் பேரணியாக செல்ல தொடங்கியதன் காரணமாக அந்த பாரிமுனை பகுதியே மொத்தமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது, பரபரப்பு என்பது ஏற்பட்டது. தற்போது அவர்கள் பேரணியாக திருப்பும் உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு உள்ளாகவே சென்றிருக்கும் காரணமாக அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது தற்போது வரை இல்லை. மாதிரி செல்வசூரியன், தற்போது வழக்கறிஞர்களுடைய கோரிக்கைகளை பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த கோரியும் கோரிக்கை விடுத்திருக்காங்க. இது குறித்து வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் அவர்களுக்கு கூடுதலான இந்த வழக்கு சமயங்களில் கூடுதல் பாதுகாப்பு என்பது வழங்க வேண்டும். அதே போல அவர்கள் இந்த மாதிரியான சம்பவங்கள்ல இறக்கும் போது கொலை செய்யப்படுவதோ அவர்களுக்கு இழப்பீடு என்பது வழங்க வேண்டும். மேலும் வழக்கறிஞர்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு என்பதை உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் உள்ளடங்கியதான் அந்த வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம். இந்த சட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் ஏற்கனவே அது நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில அதை
உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் அவர்களின் முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த மாதிரியான கோரிக்கையை பொறுத்தவரை பார்த்தோம்னால் மருத்துவர்களுக்கும் இதே போல மருத்துவர் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையும் இருக்கிறது. வழக்கறிஞர்களும் நீண்ட காலமாக அவர்களுக்கென ஒரு பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது அவர்களின் நீண்ட கால கோரிக்கையாக இருக்கிறது. செல்வசூரியன், இந்த சாலை மறியல் குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.